இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்துறை வீதி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் 300 மீட்டர் போனால் சிறுப்பட்டி பெட்ரோல் சைட், அதே போல் மறுபக்கம் 400 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் நீர்வேலி சந்திக்கும் சிறுப்பட்டி பெட்ரோல் சைட்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த வீதியோரமாக இருக்கிற இந்த வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால், இந்த ரான்சோமருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 150 மீட்டர் தூரம் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். இந்த காணின்ற மொத்த அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 7 பரப்பு காணி விற்பனைக்காக வந்து இருக்குது. யாழ்ப்பாணம் பருத்துறை வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்ன 2வது காணியாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த காணிக்குரிய பாதையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர்ப்பாதை வழியாக போனோம் அப்படி என்று சொன்னால் தான் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். இந்த தேர்ப்பாதை முடிகிற இடத்துல நாங்கள் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால், இறங்கின உடனே வலது பக்கம் இருக்கிற 2வது காணியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி தான், இந்த வீதி சிறுப்புட்டி செல்லப்பிள்ளையார் கோவிலுக்கு போகுது. இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்க தெரியுது செல்ல பிள்ளையார் கோவில். அந்த வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் இந்த வலது பக்கம் இருக்குது 2வது காணியாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. சிறுப்புட்டி செல்ல பிள்ளையார் கோவில் ஆலய சூழலில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியின் வாசலில் இருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த கோவிலின் கோபுரம் தெரியும். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு வர்ற வீதியை, அதாவது நாங்கள் வந்த வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 7 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக விற்பனைக்காக இருக்குது, பிரித்து வாங்கிலாது. மொத்தமாக மட்டும்தான் இந்த 7 பரப்பு காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த 7 பரப்பு காணியையும் விற்கிறதார் அப்படி என்று சொன்னால் உரிமையாளர் தான் விற்க போகிறாங்க. நேரடியாக உரிமையாளரோட கதைச்சே நீங்கள் இந்த 7 பரப்பு காணியையும் மொத்தமாக வாங்கிக்கொள்ள முடியும். இந்த 7 பரப்பு காணி சம்பந்தப்பட்டு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த 7 பரப்பு காணி 4 பக்கமும் வேலி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணியை 2 நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது நீங்கள் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே நேரம் விவசாய நடவடிக்கைகளுக்கு அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன் அப்படி என்றால் அருகருக வீடுகளும் இருக்குது. இந்த காணிக்கு வலதுபுறமும் இந்த காணிக்கு நேர முன்னுக்கும் வீடுகள் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கும் நீங்கள் இந்த காணியை 7 பரப்பு காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காணின்ற லொக்கேஷனை, கூகுள் லொக்கேஷனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே போல் இந்த 7 பரப்பு காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணின்ற முடிவில் இந்த பொது கிணறு ஒன்று இருக்குது. பக்கத்து காணிக்கும் இந்த காணிக்குமான பொது கிணறு. உங்களுக்கு வேறு கிணறு தேவை அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு நீங்கள் வெட்டு கிணறை வெட்டலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் குழாய் கிணறை அடிக்கலாம். அதே போல் இந்த காணிக்கு இருக்கிற பயன்தர விடயங்கள் மரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்குது. அதே போல் சில கமுக மரங்களும் இருக்குது. அதே போல் இந்த 7 பரப்பு காணிக்குரிய முன் பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அகலமான பாதை, ஒரு கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய பாதை. தேர் வீதியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் வீதியால் இறங்கின உடனே வலது பக்கம் 2வது காணியாக இருக்குது. கனரக வாகனம் கூட வந்து திரும்பக்கூடிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நீங்கள் வந்து போய்கொள்ள முடியும். இந்த 7 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காணிக்குரிய ஒரு பரப்புக்கு உரிய விலை முதலே சொன்ன மாதிரி ஒரு பரப்புக்கு 22 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் போய் காணியை பார்த்துட்டு சில விவரங்களை காய்ச்சி பேசி வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் சிறுப்புட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை, இந்த 7 பரப்பு காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பர தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகள் வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க.
அது நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்களா அப்படின்னு சொன்னால் அதில் அவதானமாக இருங்க. பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் சிறுப்புட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 7 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.